அவளே ஒரு அவார்டு, அவ கையில இன்னொரு மிகப்பெரிய அவார்டு. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியிலே வந்து விட்டா சிங்கம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். தேவயானியோட குழந்தை ஸ்டாரோட குழந்தைங்கிறதுனாலதான் நீங்க அவங்க தூக்கி கொண்டாடுறீங்க அப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வரும். எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. இது செய்யறதுக்கு அப்பாவும் சப்போர்ட் பண்றதுனால தான் நடந்திருக்குது. அம்மாக்கு ரொம்ப ஆசை மூக்கு குத்தணும், நான் அப்பா குத்த விடல. இனியா இப்படி ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப நான் எங்க போனாலும் உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறா, அப்படியே உங்க மாதிரியே இருக்கா, நல்லா வளர்த்திருக்கீங்க குழந்தைய சொல்லும் போது இதெல்லாம் தேவயானியாலதான். அவளை தோக்கடிக்க முடியாது. அவ வேற கிருத்திகை நட்சத்திரம், முருகனோட வேல் எல்லாம் கையில வச்சிட்டு இருக்கிற. வரம் தந்த சாமிக்கு சுகமான லாலி. அழகா பாடுறீங்க. அப்படியே இன்னொரு 2 லைன் பாடுனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இளையராஜா கேஸ் போட்டு. பிருத்வி இன்னவர்ஸ் வழங்கும் அவள் விருதுகள்ல இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேம் எல்லாரும்? நல்லா இருக்கும். ஆல் குட். உங்க லைஃப்ல அவங்க ஒரு அவார்டா தானே இருந்திருப்பாங்க. சோ அவங்க கையில இப்ப ஒரு அவார்டு இருக்கப்ப எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க, அதாவது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 1 இயர் இருக்குமா, அதுக்குள்ளே ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்றதான் சொல்லணும். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? அவளே ஒரு அவார்டு, அவ கையில இன்னொரு மிகப்பெரிய அவார்டு. டபுள் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அவங்களுக்காக ஒரு சாங், ஏன்னா அவங்க நிறைய சாங்ஸ் எல்லாம் பாடி நமக்கு நிறைய ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது அவங்களுக்காக சாங் எல்லாம் டெடிகேட் பண்ணிருக்கீங்களா? என்ன பாட்டு? வரம் தந்த சாமிக்கு சுகமான லாலி, அந்த சாங் இவளுக்காக நான் டெடிகேட். கண்டிப்பா. அழகா பாடுறீங்க. அப்படியே இன்னொரு 2 லைன் பாடுனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இளையராஜா கேஸ் போட்டு. ஓகே, காட் இட். மேம் நீங்க சொல்லுங்க, அதாவது எல்லா மொமெண்ட்டுமே உங்களுக்கு ஒரு விதமான ஸ்பெஷலான தருணங்களா இருந்திருக்கும். ஆனா இப்ப இனியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜேர்னில இந்த ஒரு விஷயங்கள்லாம் பாக்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ஓகே, ஷி டிசர்வ்ஸ் a பெஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? அவங்க சிங்கிங் பாக்குறப்ப அது என்ன இடம்? இந்த மேடை அவளுக்கு கடவுள் தான் அமைச்சு கொடுத்திருக்காரு. ஓகே, நாங்க எதுவுமே செய்யல. அவளோட முயற்சி, அவளோட பேஷன், அவளோட மியூசிக் மேல இருக்கிற டெடிகேஷன் தான் அவளுக்கு அந்த மேடை தன்னாலே அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்குது. ஜி சரிகமா பாக்க எப்பவுமே நன்றி சொல்லுவோம். எல்லாருமே வந்து இப்ப உங்க குழந்தைன்றதை தாண்டி எல்லாருமே அவங்க குழந்தையா தான் ஃபீல் பண்றாங்க இனியாவை. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க இல்லையா, அவங்கள ஓன் பண்ணிக்கிறது. எங்க வீட்டுல ஒரு ஆள் ஏன்னா டெய்லி டிவில பாக்குறோம் அப்படின்றப்ப அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல். அந்த மாதிரி நீங்க மறக்க முடியாம ரிசீவ் பண்ணிட்ட ஒரு கமெண்ட் என்னவா இருக்கும்? இப்ப நான் எங்க போனாலும் உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறா, உங்க பொண்ணு சூப்பரா பண்றா, அப்படியே உங்க மாதிரியே இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அழகா பாடுறா, குரல் பேசுறப்ப எல்லாம் பேசுறது உங்க மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க குழந்தைய சொல்லும் போது அதுவே ஒரு அவார்ட் தான். இட்ஸ் a very big. ஆமா, அதுவே ஒரு பெரிய அவார்டு தான். நம்ம நல்லா வளர்த்திருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னப்ப அது அதை விட பெரிய அங்கீகாரம் ஏதாவது இருக்குமான்னு தெரியல. அந்த தருணங்கள்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்க குழந்தைய நல்லா வளர்த்திருக்கீங்க, கரெக்டா ட்ரெஸ் பண்ணுது, இதெல்லாம் தேவயானியால தான். அவங்க தான் அதனுடைய எல்லா விதமான டிசைனுக்கும் இவ்வளவு பெரிய எஃபர்ட் போட்டு அவங்க கூடவே இருந்து அவங்கள கூட்டிட்டு வந்து சின்ன வயசுல இருந்து பயிற்சி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவங்களுடைய முழுமையான எஃபர்ட். ஓகே. தேவயானியோட குழந்தை ஸ்டாரோட குழந்தைங்கிறதுனாலதான் நீங்க அவங்க தூக்கி கொண்டாடுறீங்க அப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் வரும். உண்மையாகவே அவங்க குழந்தைங்கிறதுனாலதான் இவங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க. எல்லாராலையும் அதை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். 1 லட்சத்துல ஒரு குழந்தையதான் ஒரு பெற்றோர்கள் அப்படி வளர்க்க முடியும். குழந்தைங்கிறதுனால அவங்க எஃபர்ட், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு அந்த வேலைகள் செஞ்சிருக்காங்க. அதனுடைய பலன் தான் இனியாவுக்கு கிடைக்கிற எல்லா பாராட்டும். அதனால அம்மாவுக்கு தான் முழுமையான 100% மார்க் நம்ம கொடுக்கணும். இது செய்யறதுக்கு அப்பாவும் சப்போர்ட் பண்றதுனால தான் நடந்திருக்குது. இல்ல முடியாது. அதனால வந்து ஆனா என்ன நாங்க சப்போர்ட் பண்ணாலும் 2 டாட்டர்ஸும் எது கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்குங்க, இல்லனா மியூசிக், இந்த கிளாஸ்க்கு போ, அந்த கிளாஸ்க்கு போ, படி, எது சொன்னாலும் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. அது சின்ன வயசுல இருந்தே 3 வயசுல இருந்து அவ டான்ஸ் கிளாஸ்க்கு போறா, மியூசிக்கு போறா, ஸ்விம்மிங் ஆகட்டும், கராட்டே ஆகட்டும், சிலம்பம் பயிற்சி ஆகட்டும், எது இருந்தாலும் வேண்டாமா முடியாது அப்படி ஒரு டைம் கூட சொன்னதே இல்லை.
ஓகே ட்ரை பண்ணுவாங்க. 100% ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி கூட 100% பெஸ்ட் பண்ணி அத கடைசி வரைக்கும் சோர்ந்து போகாமல் விடாமல் முயற்சி பண்ணி அத அழகா முடிச்சிருக்குது. அதுதான் பெரிய விஷயம். பெருமையான நம்ம எடுத்த காரியம் கரெக்டா முடிக்கணும். நெவர் கிவ் அப் Never give அப்படின்னு up. இனியா கடைசியில என்ன கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு ஆமா அந்த ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணாங்க. சொல்லுங்க. இனியா வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த பிளான் பண்ணி ரொம்ப 100% ட்ரை பண்ற ஒரு பொண்ணு. அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இனியாவை வந்து நம்ம கொஞ்சம் தூண்டி விட்டா போதும், அவ 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிடுவா. பயங்கரமா ஒர்க் பண்ணுவா, அதுல டவுட் இல்ல. தோக்கடிக்கிறதுக்குன்னு யாராலையும் ட்ரை பண்ணா கொஞ்சம் கஷ்டம், முடியாது. சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச், வெரி சேலஞ்சடு விஷயம் பண்ண. அவள் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அதனால பெருமையா இருக்கு. இல்ல ரியலி அவளை தோக்கடிக்க முடியாது. அவ வேற கிருத்திகை நட்சத்திரம், முருகனோட வேல் எல்லாம் கையில வச்சிட்டு இருக்கிற. முருகன் எங்காவது தோத்தாருன்னு நீங்க கேள்விப்பட்டீங்களா? முடியவே முடியாது. அந்த மாதிரி ஜெயிக்கிற ஒரு பொண்ணு. ஒரு ப்ரவுட் ஃபாதர் மொமெண்ட் தான் பார்க்க முடியுது. இல்ல அது பிரியங்காவும் அப்படிதான். அவ ஒரு விஷயத்துல நீங்க விட்டுட்டீங்கன்னா அவ 200% பண்ணிடுவா. ஓகே அந்த மாதிரி 2 குழந்தைங்களுமே அப்படிதான். அவங்க பிராக்டிஸ் ஆயிருக்கிறாங்க எல்லாவற்றிலும். அதுல ஒன்றும் இது இல்ல. நீங்க அவங்க கிட்ட பார்த்து கத்துக்கிட்ட விஷயம் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா இவ்வளவு நிறைய விஷயங்கள் அவங்கள பார்த்து நீங்க வியந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்களா இருக்கும்? சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாங்க அவங்கள பார்த்து கத்துக்க வேண்டி இருக்குது. உதாரணத்துக்கு நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன், பிரியங்கா வந்து என்னுடைய இமயா நேச்சுரல் ப்ராடக்ட்ல அவ சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாவும் நான் வியந்து போறேன். அதனுடைய அட்டை பாக்ஸ் அது இதெல்லாம் அவ தான் ஆர்டர் பண்றா. ஒரு சோப்பை எப்படி பேக்கிங் பண்ணணும் அவ செஞ்சு காமிக்கிறா. அது மாதிரி அந்த ஆயிலுக்கு எப்படி ஸ்டிப் ஒட்டணும், ஃபுல்லா பசை இருந்ததுன்னா ஒட்டாது, மேல கீழே போயிடும். எஜ்ஜில மட்டும் எடுத்துட்டு வைங்க அப்படின்னு. இந்த மாதிரி அது மாதிரி இனியா கிட்ட நிறைய மியூசிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம அப்படி சொன்ன உடனே அவ அதுல இருந்து எல்லாமே எடுத்து கொடுத்து இது பண்றான். ஒரு புள்ளி வச்சா மியூசிக்கல் அவ வந்து ஒரு கோலங்கள் 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 அந்த அளவுக்கு வரைஞ்சிடறான். குழந்தைகளிடம் நாம் கற்றுக் கொடுப்பதும் இருக்கிறது, அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்வதும் இருக்கிறது. அவர்கள் கடைசி காலம் வரை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். நம்மால் இப்பொழுதுதான் முடியும், பிறகு நாம் தளர்ந்து விடுவோம். ஓகே, குழந்தைகளா மாறிடுற ஒரு தருணம் இது. சூப்பர். இனியா நீங்க தான் இப்ப சொல்லணும், அதாவது இந்த ஒரு வெற்றி தருணத்துல என்ன பாட்டு மைண்டுக்கு வருது? நான் சொல்றேன் அண்ணனுக்கு குரல் அந்த பாட்டு நாங்க கேட்டே ஆகணும். எனக்கு வந்து இப்போ ரைட் நவ் எனக்கு ஞாபகம் வருது வந்து ஜெர்சி படத்துல வர அந்த கம்பேக் பிஜிஎம் தான் ஞாபகம் வருது. பிஜிஎம்மா? ஆமா, ஒரு பிஜிஎம். பாட்டா சொன்னா பாட சொல்லிருவீங்க, அதனால பிஜிஎம் பாட முடியாது. இட்ஸ் பிஜிஎம். அதனால தான் சொல்றேன், அது வந்து பாட்டு சொல்லு. சரி ஓகே. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியினே வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியினே வந்து விட்டா சிங்கம். நல்லதே சொல்வேன், நல்லதே சொல்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. வெல்க வாழ்க மென்மேலும் போகுக. அண்ட் உங்ககிட்ட இப்ப ஒரு குட்டி செக்மெண்ட், ஓகேவா? அண்ட் இப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஜுவல்லரி போறீங்க, அங்க வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடா நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து ஜுவல்ஸ் போக மாட்டேன், நேரா கோல்டு பாருக்கு போவேன். Again a proud father moment. எதனால? அந்த கோல்ட் பார்ஸ் இருக்குல, கோல்ட் பார் பிஸ்கட். ஓகே ஓகே, அது நான் நிறைய வாங்கிட்டேன். நேரா பிஸ்கட் பாக்கெட்ல போய் எல்லா பிஸ்கட் எடுத்துற வேண்டியதா. சூப்பர். அப்புறம் என்ன ஜுவல் வேணாலும் அப்ப நம்ம இதுக்கு மேல ஒரு ஸ்மார்ட் கிட் உலக பெண்களுக்கு அந்த வகையில இவ அதுலயும் முதல்ல வந்துட்டா. கொலுசு, கம்மல், காது, மூக்குத்தி, நேரா என்ன பிஸ்கட்டையும் எடுத்துருங்க, அப்புறம் அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இனியா இப்படி ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு இப்ப மாட்டி வர்ற மாதிரி ஒரு கேள்வி. இப்ப வந்து அதே ஜுவல்லரியில இருக்கீங்க, இப்ப நான் யார் யார் பேர் சொல்லணும், அவங்களுக்கு நீங்க என்ன வாங்குவீங்கன்னு சொல்லணும். அம்மாக்கு மூக்குத்தி. மூக்குத்தி? ஆமா. எதனால? அது ஏன்னா மூக்கு குத்தல, அம்மாக்கு ரொம்ப ஆசை மூக்கு குத்தணும், நான் அப்பா குத்த விடல, அதனால வந்து அம்மாக்கு குத்தணும்னு ஆசைனால அவங்களுக்கு ஒரு, அதனால மூக்குத்திக்கு வாங்கி அம்மாக்கு கொடுக்கணும். அப்பாக்கு என்ன வாங்குவீங்க? அப்பாக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட், மென்ஸ் அதான் யூசுவலா போடுவாங்க. வாட்ச் நான் வாங்கி கொடுத்த ஆல்ரெடி, பிரேஸ்லெட் நீங்க வாங்கி கொடுத்த வாட்ச், அதே மாதிரி பிரேஸ்லெட் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். தங்கச்சி ஃப்ளோல வந்து ஒரு சின்ன பெண்டன்ட் நெக்லஸ். ஆக்சுவலி எல்லாருக்கும் என்ன வாங்கி தருவீங்க கேட்டீங்கன்னா அந்த பிஸ்கெட் தான் வாங்கி தருவேன். பிஸ்கெட் தான்.
ஆமா. ஓகே, இப்ப பிஸ்கெட் சொல்லக்கூடாது, க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரேஸ்லெட், இப்ப உங்களுக்கே நீங்க ஒண்ணு வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரிங் ரிங் வாங்கிக்கலாம். ஓகே, ரொம்ப ஸ்வீட்டான ஆன்சர் இது. என் திருமணம்ல இருந்து காது குத்து வரைக்கும் எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலுமே நகைகள்ல இருந்து தான் அது ஆரம்பமாகும். அந்த வகையில தங்கம், வெள்ளி, வைரம் மட்டும் இல்லாம பிளாட்டினம்லயுமே தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் சாம்ராஜ்யத்தையும் பிடிச்சு கைராசின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஃபேவரட்டான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். இப்ப ஜிஆர்டி வழங்கும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வவுச்சர். ஓ தேங்க் எஸ், நீங்க நினைச்ச மாதிரி. ஓகே. And அதே மாதிரி பைசன் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். பிருத்வி நவர்ஸ் வழங்கும் அவல் விகடன் விருதுகள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி நவர்ஸ். Co-presented by GRT Jewelers. Powered by Gold Winner. Associate sponsors Cycle Pure Agarpathis. Let's Go Holidays. Bison Cleaning Products. Food partner Kyle Agro Foods. Savings partner Rupi Apex Group of Companies. Roofing partner Zeromi Sun Fiber Sheet Agencies Tirchi. Metro partner Mudra OVH. OVH partner Next Advertising Solutions. Doodh partner Skyram Outdoor Advertising. Hospitality partner Feathers Erada Hotel.